ஆஃபீஸில் கொடுப்பான், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். நிறைய ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயை போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அப்படியா நான் செய்கிறேன், ரைட்டு, ஓகே, ஆஃபீஸுக்காக நீங்கள் உழைக்கிறது, சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, ரைட்டு. பட் உங்கள் சக்திக்கு மீறி அதில் உழைக்கணுங்கிறது எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க. அடுத்தவன் இந்த விஷயத்த பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு உங்களுக்கு சக்திக்கு மீறி நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்காதீங்க அப்படிங்கிறத நான் பாயிண்டாக சொல்கிறேங்க. இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஓடா தேய்றீங்க, ஒரு ஒர்க்கில் போய் வேலை செஞ்சுட்டு அந்த அந்த கம்பெனிக்கு பயங்கரமாக உழைக்கிறீங்க, ஓடா தேய்றீங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்நிலை சரியில்லாமல் போய் ஏதோ ஒரு சீரியஸான கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு வந்து நிற்பா நம்ம கூட? அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க வந்து நிற்பாங்கிறீங்களா, இல்லை அந்த ஆஃபீஸ் முதலாளி வந்து நிற்பாருங்கிறீங்களா? யாரும் வந்து நிற்க பொறுத்து கிடையாதுங்க. நம்ம தான் சஃபர் ஆகும். ரெண்டாவது நம்ம ஃபேமிலி தாங்க சஃபர் ஆகும். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நம்மளை மிஸ் பண்ணுறது நம்ம